நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. டைம் ஸ்டேயில் 12ன்னா 12 முடிக்கணும்ண்ணா 12 முடிக்கணுமா? சரி. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவ திட்டம், தேவ தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட நீதிமான்கள், எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள், எப்படிப்பட்ட ஊழியர்கள், எப்படிப்பட்ட விசுவாசிகள் எல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் ஒரு உயர்வான வழிநடத்துதலே, செம்மையான வழிநடத்துதலே தந்தார், பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பை பார்க்கும் பொழுது தாழ்மை உயர்வுக்கு வழிநடத்தும். எந்த இடத்துல பள்ளம் இருக்கோ, எந்த நிலத்தில் அதிகமான பள்ளம் இருக்கோ அந்த இடத்துல தண்ணி நிறையா வந்து தங்கும். அந்த இடத்துல செழிப்பான விவசாயங்கள் நடக்கும். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதை பார்க்கின்றோம். அருமையான இந்த செய்தியின் தலைப்பை, தாழ்மை உயர்வுக்கு வழிநடத்தும் என்ற செய்தியின் தலைப்பை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்ட, எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம், என்னுடைய பெயர் ஜோசப் ராமசாமி. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக உங்களை ஒவ்வொருவரையும். இந்த நாளில் அருமையான தேதி 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. தேவ கிருபையும் தயவையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஆலோசனை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய குடும்பங்களில் நெருக்கமான ஸ்பீடான நாட்களில் போகக்கூடிய வாழ்க்கை இது. கணவன் ஒரு வேலைக்கு போகிறாங்க, அதே மாதிரி அந்த குடும்பத்தில் துணைவியாரும் வேலைக்கு போகிறாங்க. ரெண்டு பேருமே வேலைக்கு போராடி சம்பளத்தை வாங்கி மிச்சம் பண்ணி வீட்டு வாடகை, லைட்டு பில்லு, பிள்ளைகளுக்கு துணிமணி, புக்கு, வயசானவங்க இருந்தால் அவங்களையும் கவனிக்கணும், கடமை இருக்குது. அநேக பாடுகள் நிந்தனைகள் இருக்குது, உண்மைதான். ஆனால் சில குடும்பங்களில் வந்த ரூபா எவ்வளோ வருதோ அது செலவாயிடுது, கடனில் வருது. ஏன் கடன் வருது? கடன் எதுக்காக வருகிறது? வருமானத்தை தருவது தேவன், அதை செலவை செய்வதும் தேவ கிருபை. எவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் இருக்கும், கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனால் அவங்க அனுபவிக்க முடியாது, சாப்பிடவே முடியாது. அப்படி எத்தனையோ பேர்களை பார்க்கும். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்க உள்ள ஆறுதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நல்லா இருக்கணும், அவங்க ஆயுஷ்காலம் நல்லா இருக்கணும், எல்லாமே வாங்கி அவங்க சாப்பிடணும், நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கணுங்கிறத நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும். வருமானம் வந்தும் ஏன் கடன் இருக்குது? வருமானம் வந்தும் ஏன் சமாதானம் இல்லை? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை குடும்பத்தில், ஏன் இல்லை? கர்மையான தேவச்சனமே, உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு மாதத்தில் ஒரு தேதி குறிப்பிட்டு உங்களுக்கு சம்பளம் வரும். எப்படினாலும் சரி 28 நாளைக்குள்ளே உங்களுக்கு சம்பளம் வந்துடும். 30 மாதம் முடியுங்களையும் 30 நாளுக்குள்ளே, ஒரு மாதத்துக்குள்படி சம்பளம் வந்துடும். சிலவங்க வாரம் வாங்குவீங்க. ஒன்று, நீங்கள் வரவுக்கு ஒரு நோட்ஸ் எழுதுங்க, அது தப்பு கிடையாது. தன்னுடைய குடும்பத்தில் டைரி எடுக்கலாம், ஒரு நோட்ஸை கூட எழுதிக்கலாம். இந்த மாதம் வருமானம் என்ன, இந்த வேலையின் வருமானம் என்ன, சீட்டு போட்டிருந்தா அதனுடைய வருமானம் என்ன, பேங்கில் கிடச்சது என்ன வருமானம் என்ன, இதுக்கு நான் எப்படி கட்டணும் மிச்சம், இதெல்லாம் போட்டு அந்தந்த மாதம் செலவினத்தை நீங்கள் கீழே எழுதுங்க. உங்கள் குடும்பத்தில் உற்சாகப்படுவீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு மன குறைச்சல் வராது. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக சமாதானமாக பிள்ளைங்க கணக்கு கேட்டால் நீங்கள் கரெக்டாக காமிக்கலாம். தம்பி இவ்வளோ தானேப்பா வருமானம் வந்துச்சு, இவ்வளோ தானேப்பா அம்மா அப்பா இவ்வளோ தானே செலவழிச்சிருக்கோம்ப்பா, இதுக்கு மேலே வந்த கடன் ஆகும், பார்த்து நம்ம வட்டி கட்டக்கூடிய நிலைமை வந்துடுமே, என்ன செய்யுதுன்னு சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கிடுவாங்க. ஏன்னா நீங்கள் எழுதாத கணக்கு அழுதாலும் தீராதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. வாங்குகிற வருமானத்தை கரெக்டாக ஒரு டைரியில் எழுதி, நோட்டை எழுதி, அந்த மாதம் செலவானது பால் அட்டைக்கு இவ்வளவு, வீட்டு வாடகை எவ்வளவு, காய்கறி ஒரு மாதத்துக்கு உண்டான இவ்வளவு, வீட்டுக்கு உண்டான பலசரக்கு மாதம் இவ்வளவு,
அந்த மாதத்தில் எந்த கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு போனோம், எந்த சடங்கு வீட்டுக்கு போனோம், எந்த நல்ல காரியத்துக்கு நம்ம போனோம், அங்கே அவங்களுக்கு செய்யக்கூடிய அன்பளிப்பு என்ன செஞ்சோம், எல்லாமே எழுதுங்க. எழுதும் பொழுது அந்த குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் சமாதானம் வரும். நீங்கள் வேணுமாக்கூடிய இடத்துல ஒரு உற்சாகம் வரும். என்னுடைய கணவன் அந்த கேட்காம எந்த செலவும் செலவழிக்க மாட்டார்னு உங்கள் மனைவி சொல்லுவாங்க. உங்கள் கணவர் சொல்கிறார், எந்த சிக்கல் வந்தாலும் என்னுடைய மனைவி என்கிட்ட கலக்காமல் எந்த செலவும் பண்ண மாட்டாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் நாங்கள் 2 பேரும் ஆலோசனை பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்போம். அது நல்லது. சமாதானம் இருக்கும், கிருபை இருக்கும், தேவ தயவு அங்கே தங்கும். வாங்கினதுமே 2 பேரும் ஒருமண்டப்பட்டு இந்த வந்திருக்க ரூபாயை நம்ம எதுக்கு அத்தியாவசியமானது கொஞ்சம் சேமிச்சு வைங்க. மிச்சத்தை உங்களுக்கு வருமானம் வரவும் செலவும் எழுதிட்டீங்கன்னாவே சேமிக்கக்கூடிய தன்மை வந்துடும். சேமிக்கக்கூடிய தன்மை வந்துடும். அந்த சேமிக்கக்கூடிய தன்மைகள் வரும் பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தேவ கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆலோசனை உங்களுக்கு பிரியமாக இருக்குமானால், நான் சொல்லக்கூடிய இந்த ஆலோசனை உங்களுக்கு அது பிரியமாக இருக்குமானால், குடும்பத்தில் கலந்து இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானா இதை நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ளும்படியாக பணிவோடு தேவ சமாதான சபையின் சார்பாக ராஜபாளையம் தெற்கு பொன்னவரம் டோர் நம்பர் 82 இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆண்டுடைய பெரிய கிருபினால் 30 ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தேவ சமாதான சபை 30 ஆண்டுகள் நிறைவாகிவிட்டது. 31 ஆண்டுகள் நாங்கள் கடந்து கொண்டிருக்கின்றோம் தேவனுடைய கிருபினால். எங்களால் ஒன்றுமல்ல, அது தேவ ஈவு. பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பாவிட்டால் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு ஒன்றுமே இல்லை. தேவ சமூகத்தில் அற்பமும் தூசியும் புழுமாக காணப்படுகிறோம். நான் சொல்லக்கூடிய சின்ன இந்த கருத்துக்கள் அது நல்லதாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணினா தேவனுடைய நாமம் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார்கள். அந்த நாளின் செய்தியின் தலைப்பு தாழ்மை உயர்வுக்கு வழி நடத்தும். தாழ்மையாக இருக்கின்றேன், ஏன் எனக்கு உயர்வு வரவில்லை, ஏன், எதற்காக? அருமையான பள்ளிக்கூட புஸ்தகத்தில் பார்க்கும், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் புல்லாங்கு சொல்ல வேண்டாம். இப்படி பலவிதமான அந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சின்ன வயசிலிருந்தே. உண்மைதான். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வேதத்தை அனுதினமும் வாசியுங்கள். அந்த சிறு பிள்ளைகளை நாம் வேதத்தை வாசிக்க நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் பிபி தான் வாங்கி ஊதும். அது வெள்ளை தெரியாது, அது பாலா போச்சுன்னா வெள்ளை இன்னொன்று தான் கேட்டு வாங்குவோம். அந்த பிள்ளைங்க திருமண இடத்துல பிபி ஊதுறாங்க, திருமண வீட்டில் ஃபங்க்ஷனில். அது ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய பாதை தொடரும். சில வாலிபர்களும் சில பெரியோர்களும் சில இளைஞர்களும் வாயில் பிபி ஊதுற மாதிரி சிகரெட்டு ஊதுறாங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, அரசு சொல்லுது, தமிழக அரசு சொல்லுது, எல்லா அரசுமே சொல்லுது, புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படி போட்டிருக்காங்க. ஒரு காயம் புற்றுநோய் வர்ற மாதிரி ஒரு படத்தை போட்டிருக்காங்க. அப்போ அரசே நம்மளுக்கு எச்சரிக்கல. அரசு எச்சரிக்கை தீங்கானதாக இருக்கிறபடினால் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுன்னே போட்டிருக்கு. போதைப் பொருள் இது நம்ம செய்யக்கூடாதுங்க, தப்பு. நம்ம அதை வாங்க நம்ம தகுதி இருக்குன்னு நினச்சி வாங்கியிருந்தோம். வாங்க நம்மகிட்ட ரூபா இருக்குன்னு வாங்கி நம்ம விலை உயர்ந்த சிகரெட்லாம் இருக்குது. நான் தப்பாக சொல்லலை. நம்ம சிகரெட்டை குடிக்கிறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு அது பலன் தருமா? ஒன்று. நம்ம சிகரெட்டும் பீடியும் குடிக்கிறதுனால போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால நம்முடைய மனைவிக்கு உகந்ததா? நினச்சி பாருங்கள். 8 மணி நேரம் 10 மணி நேரம் வெளியே ரொம்ப தூரமாக இருக்கும். டெய்லி வேலையை போய்ட்டு 2 பஸ்ஸு மாற வேண்டியிருக்கும். சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். கணவனும் மனைவியும் ஒரே சரீரங்கிற பைபிளில் பார்க்கும். கணவனும் மனைவியும் ஒரே சரீரம்னா ஒரு தும்னா அவங்க மனைவி தும்ம தான் செய்வாங்க. மனைவிக்கு லேச காயம் இருந்தால் அந்த கணவனுக்கும் காயத்தை அந்த வேதனையில் பங்கு இருக்கும். வேதனை துடிப்பாங்க அவங்கள. அதுதான் ஒரே சரீரம். அப்போ நம்ம பீடியோ சிகரெட்டோ போதைப் பொருளோ வாயிலேருந்து நம்ம புகையை கப்புன்னு இழுத்து விடும் பொழுது நம்ம நுரையீரல் எவ்வளோ பாதிக்கும். அரசு டாக்டர் சொல்கிறாங்களே, எம்பிபிஎஸ் டாக்டர், அது குடிக்கக்கூடாதுப்பா, கெடுதிப்பா, நிப்பாட்டிருப்பா, வரும் முன்னே காப்போம் இருக்கு. நம்ம சிகரெட்டை குடிக்கிறதுனால நினச்சி பாருங்கள், அதில் என்ன பலன் இருக்குது?
அதை சேமித்து வைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பேக் எடுத்து கொடுங்க, முட்டாய் வாங்கி கொடுங்க, நல்ல துணிமணி வாங்கி கொடுங்க, நல்ல பொருளாக வாங்கி கொடுங்க. அந்த பிள்ளைக்கு என்ன கேட்கோ அதை வாங்கி கொடுங்க. அது உங்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் சின்ன உங்கள் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குமே. வீண் செலவு நம்ம உடம்பை பாதிக்கு. அதனால் மனைவியும் பாதிக்கப்படுதாங்க. நம்முடைய வருங்கால பிள்ளைகளை தூக்குறோம், கொஞ்சம் முத்தம் கொடுக்கும், வாயில் முட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கும் வயசில் அது பிடுங்கி சாப்பிடுது. வினையும் சொல்லுது, அதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு அந்த பாதிப்பு வந்துடக்கூடாதே. நினச்சி பாருங்களேன், நம்ம எப்படி வளர்க்கப்பட்டோம். நம்ம பிள்ளைகளை அப்படி தானே வளர்க்கணும். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது, நம்முடைய சொந்த பந்தத்துக்கு நல்லது, நம்ம பெற்றோருக்கு நல்லது, நம்முடைய நீங்கள் திருமணம் செய்து கொண்டு அந்த மனைவிக்கும் நல்லது. தீங்கான எந்த காரியங்களும் அங்கே விட்டுரும் போது நல்லது. தேவன் தாமே வழி நடத்துவாராக. இது எனக்கு தெரிஞ்ச காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எந்த ஒரு உற்பத்தியும் குறை சொல்லவோ குற்றம் சொல்றதுக்கு என்ன தகுதி அல்ல. ஆனால் ஒன்று, உடலுக்கு ஏற்றதை நாம் வரவேற்க வேண்டும், உடலுக்கு ஆகாததை நாம் அகற்ற வேண்டும். இது வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக காணப்பட வேண்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தாழ்மை உயர்வுக்கு வழிநடத்தும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட ஆண்டுடைய பெரிய கிருபை நாள். நியாயாதிபதிகள் 6:11 40 வரைக்கும் நம்ம பார்க்கோம். ஒரு நல்ல ஒரு அருமையான வசனம். நியாயாதிபதிகள் 11:12 பார்க்கோம். 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதனானவன் தரிசனமாகி கிதியோனை நோக்கி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கின்ற அந்த பலத்தோடு எழும்பிப்போ, நீ இஸ்ரவேலை மீதியானவர்களுடைய கையில் நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, கர்த்தராகிய நான் அல்லவா. ஒரு விசுவாசம் காணப்படுகிறது. ஒரு விசுவாசத்தின் துவக்கத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிதியோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் கூட தாழ்மையை பார்க்கின்றோம். என் குடும்பத்தில் மிகவும் எளியவன் நான். அவர் தாழ்த்தக்கூடிய வார்த்தையை பார்க்கின்றோம். இரண்டாவதாக, என் குடும்பத்தில் நான் சிறியவன். பணிவு. நியாயாதிபதியில் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதே நியாயாதிபதியில் 6ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 17 பார்க்கும். தனி கவனம். கிதியோன் தேவனிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். 21ஆம் வசனம் பார்க்கும். நான் காணிக்கையாக உமக்கு முன் வைக்கும் வரை டாடி நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது, இருங்க. ஆராதனை, ஒரு அன்பு. நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பார்க்கும். கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஒரு பெயரிட்டான், யெகோவா சாலோம். நியாயாதிபதி 6:27 பார்க்கும். இந்த கிதியோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பகலில் செய்தால் மிகவும் வேதனை நெருக்கங்கள் வரும் என்பதற்காக சில காரியங்களை இரவு நேரத்தில் பாகாலின் விக்கிரக தோப்புகளை அழித்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதை பார்க்கின்றோம். தேவ திட்டம், தேவனுடைய அழைப்பு, ஜனங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும், ஜனங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியாக செழிப்பாக கிருபையாக பாதுகாக்கின்ற தேவனை முன்வைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளான வாழ்க்கையை பார்க்கின்றோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பார்க்கின்றோம். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை பார்க்கின்றோம் இந்த இடத்துல. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 36-40 பார்க்கும். நியாயாதிபதிகள் 6:36-40 டோட்டல் நம்ம பார்க்கும் பொழுது கிதியோன் கேட்கக்கூடிய வார்த்தையை தேவன் நிறைவேற்றுகிறார். கிதியோன் கேட்கக்கூடிய வார்த்தைகளை தேவன் நிறைவேற்றும் காரணம் என்ன என்றால் அவர் தாழ்மை காணப்பட்டது. கிதியோன் வாழ்க்கையில் தாழ்மை காணப்பட்டது. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் அருமையான 4, 7, 9 பார்க்கும். ஏசாயா தீர்க்கதரிசி 58:13-14 பார்க்கும். இது கர்த்தருடைய பரிசுத்த நாள், சபை கூடுகையை விட்டு விடாதீர்கள். பிரிந்து போகின்றவன் தன் இச்சையின்படி பிரிந்து போகின்றான். சபையை விட்டு செல்கின்றவன், ஊழியர் மேல் குற்றமே இல்லாதபடி குற்றப்படுத்திட்டு போகக்கூடியவன், தன் இச்சையின் பிரகாரம் சுயத்தின் பிரகாரமாக கர்த்தருடைய சபை கூடுகிற விட்டு பிரிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தன்னுடைய இச்சையின் பிரகாரம் செல்கிறார் என்பதை பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கின்றோம்.
தாழ்மை உயர்வுக்கு வழிநடத்தும். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16-18 பார்ப்போம். மீண்டும் தன்னை கிதியோன் தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துகின்றான். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்க்கும். கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வாராக என்றான். தேவனோடு உள்ள பற்றுதல். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 22-23 பார்ப்போம். இங்கு இஸ்ரவேல் மனுஷன் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியான் கைகளுக்கு தப்புவித்தபடியால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய பேரனும் ஆளுகை செய்ய கடவீர்கள். எங்களை தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறதை பார்க்கின்றோம். மார்க்கு 9:35 பார்ப்போம். மார்க்கு 9:35 உங்களில் ஒருவன் முதல்வ ஒரு பொறுப்பில் இருக்க விரும்பினா, ஒரு அதிகாரியாக இருக்க விரும்பினால் ஊழியக்காரனாக இருக்க கடவான் என்று இயேசு சொல்கிறார். தாழ்மை, கிருபை, ஒப்பு கொடுத்தல், ஒரு கரசனை இருக்க வேண்டும். ஆகையால் தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். இது அருமையான யோவான் 12:24-25 பார்க்கும்போது, மரணத்தில் ஜீவன் பிறக்கும் அருமையான அந்த மரணம் வரும் மட்டும் தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். தன் ஜீவனை நேசிக்கின்றவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை வெறுக்கின்றவனோ நித்திய ஜீவிய காலம் காத்துக்கொள்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு அருமையான வேத வசனத்தின் பிரகாரம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம பார்ப்போம். அருமையான 1 பேதுருவில் பார்ப்போம். வித்தியாசமான வார்த்தையை பார்க்கின்றோம். கோலும் கையுமாக சென்ற யாக்கோபை 2 பரிவாரத்தோடு தேவன் வர செய்தார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்க்கும்போது, சவுல் ராஜாவாக முன்பு தன்னை தாழ்த்துகிறார். என் கோத்திரத்தில் நான் சிறியவன், என் குடும்பத்தில் மிகவும் நான் எளியவன். தாவீதுடைய வார்த்தை பார்க்கின்றோம். 2 சாமுவேல் 7:18 பார்க்கும். தாவீது கர்த்தரிடத்தில் தாழ்த்துகிறார். நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். சாலமோன் ராஜா வார்த்தையை பார்க்கின்ற 1 ராஜாக்கள் 3:7 பார்க்கும். தாவீது குமாரன் சாலமோன் ராஜாவின் தாழ்மையான தன் அறிக்கை, நான் அறியாத சிறு பிள்ளையாக இருக்கின்றேன். ஒரு ராஜா, தேவன் நியமிக்கின்றார் அவரை, ஆனால் நான் ஒன்றும் அறியாத பிள்ளையாக இருக்கின்றேன். இந்த ஜனங்களை, இவர்களை விசாரிக்கத்தக்க ஞானத்தை தாங்க. என்னால் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஞானம் போதாது, எனக்கு ஞானம் இல்லை. கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உண்மையான தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கின்றார். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபையாக இருக்கின்றார். எந்த நாள் வரையிலும் ஜீவன் உள்ள மட்டும் தேவன் கிருபையாக இருக்கின்றார். யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது மத்திய 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 வரைக்கும் பார்ப்போம். இயேசு யோவான் ஸ்நானனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை நம்ம பார்ப்போம், தாழ்மை பார்ப்போம். மத்திய 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்ப்போம், தாழ்மை பார்க்கின்றோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொசமாவான் என்ற வார்த்தை. டாடி, நீங்கள் உங்கள் பாதம் பாவியான என்னுடைய வீட்டில் வர்றதுக்கு நான் தகுதியற்றவன். டாடி, ஒரு விசை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சொசமாயிடுவான். எவ்வளோ விசுவாசம்! 100க்கு அதிபதி வசனத்தை வாசிக்கலை, மனம் திரும்பலை, ஞானஸ்தானம் எடுக்கலை. அவனுக்குள்ளாக இருந்த அந்த தாழ்மை, விசுவாசம், அவனுடைய வேலைக்காரன் சொசமாக்கப்பட்டான் என்பதை பார்க்கின்றோம். மத்திய 15ஆம் அதிகாரம் 27, 28 பார்க்கும். கனனேய பெண்மணி, உன் விசுவாசத்தின் பிரகாரம் உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள் என்பதை பார்க்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது தாழ்மை, விசுவாசம் உயர்வுக்கு வழிநடத்தினது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உயர்வுக்கு, அதாவது தாழ்மை என்று அந்த நாம் பற்றிக்கொள்ளும் பொழுது உயர்வுக்கு வழிநடத்தும் என்பதை பார்க்கின்றோம். நிச்சயமாக ஒரு உயர்வுக்கு வழிநடத்தும். கிதியோனுடைய தாழ்மையால் கர்த்தருடைய தூதன் வந்து, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அருமையான தேவஜனமே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்குது என்றால் கர்த்தர் அவர் தூதனை கொண்டு அநேக வார்த்தைகளை, அநேக வல்லமைகளை நம்மளோடு செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் ஆவியானவர் கிதியோன் போல இறங்கினார். கிதியோன் கேட்கும் வார்த்தையை தேவன் நிறைவேற்றுகின்றார்.
கிதியோன் தேவ சமூகத்தில் தாழ்மையோடு இரக்கத்தோடு அன்போடு கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் அதை வாய்க்க செய்கிறார். என்னை பலப்படுத்தின கிறிஸ்து நாமத்தின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விசுவாசம் காணப்படுகிறது. தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றுகின்றார். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார் என்ற விசுவாசம் அங்கு காணப்படுகிறது. விசுவாசத்தின் திறவுகள் அந்த இடத்துல காணப்படுது. தேவ நாம மகிமைப்படும்படியாக, தேவ திட்டம் நிறைவேறும்படியாக கர்த்தருடைய திட்டம் அந்த இடத்துல நிறைவேறுது. தாழ்மை நமக்குள்ளாக இருக்குமானால் தேவனுடைய கிருபை பெருகும். தாழ்மை நம்முடைய சன்னதியில் காணப்படும். தேவ திட்டத்தை நிறைவேற்ற தேவன் தடையை கொண்டு வர மாட்டார். தாழ்மை நிச்சயமாக இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நாம் கேட்ட பிரகாரம் தாழ்மை உயர்வுக்கு வழிநடத்தும் என்பதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை எந்தெந்த பகுதியில் எந்த நேரங்களில் காணப்படுகிறதோ அதெல்லாம் உயர்வான பாதைக்கு, செம்மையான பாதைக்கு, நீதியின் பாதைக்கு, கர்த்தர் அனுமதிக்கக்கூடிய ஒரு பாதைக்கு, யோசேப்பு சென்ற பாதைக்கு, யாக்கோபு சென்ற பாதைக்கு, மோசே வழிநடத்தி அந்த ஒவ்வொரு பாதைக்கும் உயர்ந்த திறவுகோலாக, திறந்த வாசலாக காணப்படுகிறது. தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜீவியங்களில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். டாடி, எந்த விஷயத்தை நான் தேவ சமூகத்தை நாம் தாழ்த்தவில்லையோ அதை நான் உம்மிடத்தில் என் பாவத்தை மன்னிங்க, என் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிங்க, கோபத்தை மன்னிங்க, சாபத்தை மன்னிங்க, உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கத்தக்க பலன ஞானத்தின் தாங்க என்று நாம் கேட்கும் பொழுது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கிதியோனுடைய வேண்டுதலை கேட்ட தேவன் இந்த நாளில் நீங்கள் தேவனோடு உறவாடி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து விசுவாசத்தோடு தாழ்மையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெப விண்ணப்பமும் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும். விசுவாசிங்கள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜா அவருடைய கிருபை என்றும் உள்ளது.